1993 தென்கொரியாவிலே ஒரு நிமிஷம் நடுங்க வச்சு சிஜோன் ஃபேமிலி குழு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிஜோன் ஃபேமிலிங்கிற இந்த குழுவோட பேரு நீதிமன்றத்தால் வைக்கப்பட்டுச்சு. சிஜோன்னா உயர்ந்தவர் இல்லனா மரியாதைக்குரியவர்னு அர்த்தம். ஆனா இவங்களோட செயலோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. முன்னாள் குற்றவாளியா இருக்கக்கூடிய கிம் ஹாங்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழுல 7 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஏழ்மையில வாடினவங்க. பணக்காரங்க மேல இருந்த வெறுப்புனால பணக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு அவங்களோட பணத்தை திருடணும்னு கொடூரமான ஒரு முடிவெடுத்தாங்க. இவங்களோட முதல் கொலை ஒரு பெண்ணை கடத்தி சித்திரவதை செஞ்சு அப்புறம் கொலை செஞ்சாங்க. சியோன்ல இருக்க ஒரு பெரிய கடையில இருந்த 1200 பணக்கார வாடிக்கையாளர்களோட லிஸ்ட் திருடி 5 பணக்காரங்களை கடத்தி சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க. இவங்களோட குற்றங்கள்லாம் உடலை எரிக்கிறது, புதைக்கிறது, சில தகவல் படி மனித உடலை சாப்பிடுற அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிளப்ல இருக்கக்கூடிய சோகங் சோங்கிற ஒரு நபர் பணக்காரங்களை கொலை செய்ய வேண்டாம், அவங்க மணியை மட்டும் எடுத்துக்கலாம் சொன்னனால அவரையும் கொன்னுட்டாங்க. இந்த குழுவோட வீழ்ச்சி அவங்க கடத்திட்டு போன ஒரு பொண்ணுனால தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா தப்பிச்சு காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுனால போலீஸ் எல்லாரும் கைது செஞ்சுச்சு. நீதிமன்றத்துல குற்றவாளிகள் அவங்க எல்லாருமே இந்த சமூகம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்யுது, ஏழைகளுக்கு இல்லன்னு நியாயம் சொல்ல முயற்சி செஞ்சாங்க. ஆனா நீதிமன்றம் அதை ஏத்துக்கல. 1994ல குழுவோட 5 உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நவம்பர் 1, 1995 அன்று தூக்கிலிடப்பட்டாங்க. ஒரு பெண் உறுப்பினர் கங்டாங் சங்ன்ற ஒருத்தவங்க கொலைகளிலோ சித்திரவதையிலோ நேரடியா பங்கேற்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 15 வருடம் சிறை தண்டனை மட்டும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி படுது? இந்த சமூக ஏற்றத்தாழ்வு தான் குற்றங்களுக்கு ஒரு காரணமா இருக்கா?